Hello children, welcome to SS Primary Mathma. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா terms used in subtraction. அதுக்கு முன்னாடி this video is sponsored by BuyMode e-shopping mobile app. ஓகே, நம்ம டாபிக் உள்ள போலாம். terms used in subtraction, அதாவது subtractionல என்னென்ன terms வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து the number from which another number is being subtracted is known as the minuend. அதாவது நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு சில நம்பரை நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுக்கிறோம்ல, அந்த நம்பர் பேர் என்னதுன்னா minuend. ஓகேவா? the number from which another number is being subtracted is known as the minuend. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுக்கிறோம். ஸோ அந்த குவான்டிட்டியிலேருந்து ஒரு சில குவான்டிட்டிஸை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த நம்பர் பேர் தான் என்னதுன்னா minuend. ஓகேவா? நெக்ஸ்ட் டேர்ம் வந்து த நம்பர் இஸ் டு பி சப்ராக்டட் இஸ் கால்ட் சப்ராஹண்ட். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு குவான்டிட்டி எடுக்கிறோம், அதுலேருந்து சில குவான்டிட்டிஸை ரிமூவ் பண்ணுறோம்ல, அந்த சில குவான்டிட்டிஸ் ரிமூவ் பண்ணுறது பேர் என்னதுன்னா சப்ரஹண்ட். ஓகேவா? அந்த நம்பர் பேர் தான் என்னதுன்னா சப்ரஹண்ட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுக்கிற நம்பர் பேர் minuend, செகண்டு அந்த minuendலேருந்து நம்ம சில நம்பர்ஸை ரிமூவ் பண்ணுறோம், அதாவது டேக் அவே பண்ணும்போது பண்ணுற நம்பர் பேர் என்னதுன்னா சப்ரஹண்ட். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், minuend மைனஸ் சப்ரஹண்ட் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ். அதாவது minuend எப்போவுமே பெருசாக இருக்கும். ஓகேவா? minuendலேருந்து நம்ம சப்ரஹண்ட்டை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பேர் என்னது? டிஃப்ரென்ஸ். ஸோ minuendலேருந்து மைனஸ் ஒரு சில நம்பரை நம்ம ரிமூவ் பண்ணுவோம், அது பேர் சப்ரஹண்ட். வர ஆன்சர் பேர் என்னது? டிஃப்ரென்ஸ். அப்புறம் இங்கே ஒரு ஹிண்ட் பாருங்க, minuend இஸ் கிரேட்டர் தென் சப்ரஹண்ட். எப்போவுமே minuend எப்படி இருக்கும்? சப்ரஹண்டோட பெருசாக இருக்கும். ஓகேவா? minuend ஆல்வேஸ் கிரேட்டர் தென் சப்ரஹண்ட். சப்ரஹண்டோட minuend பெருசாக இருக்கும். ஓகே, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சில எக்ஸாம்பிள்ஸ். 16 மைனஸ் 10, அதாவது 16லேருந்து நம்ம 10 ரிமூவ் பண்ணுறோம். ஸோ 16 சாக்லேட்ஸ்லேருந்து நம்ம 10 ரிமூவ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 6 சாக்லேட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம 16 எடுக்கிறோம்ல, அது பேர் என்னது? minuend. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், த நம்பர் ஃப்ரம் விச் அனதர் நம்பர் இஸ் பீயிங் சப்ராக்டட் இஸ் நோன் அஸ் minuendன்னு பார்த்தோம். ஸோ 16 இந்த நம்பர்லேருந்து என்ன பண்ணுறாங்க? 10 ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் பேர் minuend, செகண்ட் எடுக்கிற நம்பர் பேர் என்னதுன்னா சப்ரஹண்ட். ஸோ இந்த நம்பர் தான் என்ன பண்ணுறோம்? டேக் அவே பண்ணுறோம். 16லேருந்து எடுக்கிறதுக்கு பேர் சப்ரஹண்ட். ஸோ வந்த ஆன்சர் என்னது? டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 42 மைனஸ் 31. ஸோ 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, 2 மைனஸ் 1 1. 4 மைனஸ் 3, 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. வந்த ஆன்சர் வந்து நமக்கு 11. ஸோ 42, இதில் 42 என்னது? minuend, அதாவது நம்ம ஃபஸ்ட் எடுக்கிற நம்பர். ஸோ minuendலேருந்து சப்ரஹண்ட் சப்ரஹண்ட் பாருங்க 31. ஸோ 31 நம்ம மைனஸ் பண்ணுறோம். 42லேருந்து 31 மைனஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே சப்ரஹண்ட் என்னது? 31. ஸோ மைனஸ் பண்ணி நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது? 11. ஸோ இதுதான் என்னதுன்னா டிஃப்ரென்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதாம்மா? minuend எப்போவுமே எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். இங்கே கூட பாருங்கள், 41 பெருசா 31 பெருசா? 42 தான் பெருசு. ஸோ 42 விச் இஸ் கிரேட்டர் தென் 31. minuend எப்போவுமே சப்ரஹண்டோட பெருசாக இருக்கும். இங்கேயும் பாருங்கள், minuend வந்து 16, சப்ரஹண்ட் வந்து 10. ஸோ minuend எப்போவுமே என்ன சொல்லியிருக்கோம்? பெருசாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே minuend வந்து பெருசாக இருக்குது. ஓகேவாம்மா? ஸோ இதுதான் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் சப்ராக்ஷன், minuend, சப்ரஹண்ட், அப்புறம் டிஃப்ரென்ஸ். இந்த 3 டேர்ம்ஸ் தான் வந்து சப்ராக்ஷனில் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் எடுக்கிற நம்பர் பேர் minuend, செகண்ட் மைனஸ் பண்ணுற நம்பர் பேர் சப்ரஹண்ட், வந்த ஆன்சர் பேர் என்னதுன்னா டிஃப்ரென்ஸ். ஓகே சில்ட்ரன், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.